அதிமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டுகள் பெருசா வரலையே, அது 2021 வரலன்றதுனால தோத்து போயிட்டு கவலைப்படுறாரு எடப்பாடி. திமுக ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்தார்கள். பலனாக 162 பேர் இன்று வரை ஜெயில்களிலே வாடுகிறார்கள். முஸ்லிம்களை முதல்ல தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் என்று சொன்னது கருணாநிதி சட்டமன்றத்திலேயே. அப்ப எனக்கு திமுக தவிர வேற எந்த எதிரி இல்லைன்னு சொல்ல, அப்ப இருக்க பிஜேபி அதுல அலைன்ஸ் வைக்கிறது தானே அவர் சொல்லியிருக்காரு. பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஏன் அப்படி சொன்னாரு? ஒன்னும் மாத்தி சொல்லலையே, அவர் கூட்டணி இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்காரு மோடி. அப்ப மோடிஜியை முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்ற குஜராத்ல வெற்றி பெற்றிருக்காரு, யூபியில வெற்றி பெற்றிருக்காரு. ஏறக்குறைய தமிழகத்தில் 13%ல 9% முஸ்லிம்கள் சார். திமுக அவங்க தான் ஆதரிக்கிறாங்க. இல்ல அப்படி 2021 அப்படி நடந்திருக்கு. முஸ்லிம்கள் பெரும்பாலும் அதுதான் சொல்றேன். அது தவறு, அது தவறு, அது தவறுங்கிறத இப்ப உணர்ந்திருக்காங்க. அந்த தவற 2026ல செய்ய மாட்டாங்க. ஆளுகின்ற ஸ்டாலின் அரசு முஸ்லிம் மக்களை ஏமாற்றுகிறார்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் தான் பாதுகாவலர். கண்டிப்பாக இனி எடுபடாது. கண்டிப்பா ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தலைவர் ஷேக் தாவூத்தை சந்திப்ப வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன சார் அதிமுகவுக்கு பரபரன்னு பறக்கிறீங்க? அதாவது அதிமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டு, குறிப்பாக முஸ்லிம் ஓட்டுக்கு வராதுன்ட்டு தெரியும். ஏன்னா பாஜக கூட்டணி இருக்கப்ப நீங்க அந்த முஸ்லிம் ஓட்டு வாங்கறதுக்கு ஜமாத்து போய் பார்க்கறீங்க. உண்மையா? கண்டிப்பாக நீங்க ஒரு தவறான புரிதலில் தான் இந்த கேள்வியை கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கடந்த முறை பிஜேபியோட கூட்டணியில் இருக்கும்போது கொங்கு பகுதிகள் எல்லாமே என்னுடைய சுற்றுப்பயணம் நடந்திருக்கு. கொங்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கொங்கு மண்டல மக்கள் அனைவருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரியணும். கண்ணியத்தென்றல் காயிதே மில்லத் அவர்கள் தான் முதல்ல உங்களுக்கு இஸ்லாமிக் லீடர் இந்தியாவில். ஆமா, அவரை பின்பற்றி அவரது மகனார் மியா கான் சாஹிப் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது தமிழ் மாநில முஸ்லிம் லீக் முதல் தலைவர் அவர் தான். இரண்டாவதாக அவர் அப்ப எம்எல்சி. இரண்டாவதாக காஜா மொய்தீன் எம்பியாக இருந்தவங்க, அவங்க இரண்டாவது தலைவர் தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கு. மூணாவதாக என்னுடைய பேர், எல்லா செயற்குழு உறுப்பினர்களும் 1500 செயற்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஸ்ரீலேகா ஹோட்டலில் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கேன். ஏன் இதை உங்களுக்கு இவ்வளவு விளக்கமாக சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் முஸ்லீம்கள், இஸ்லாமிய மக்கள் கண்ணியத்தென்றல் காயிதே மில்லத் அவர்களை நேசித்தவர்கள். எதுக்கு? எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாராளுமன்றத்தில் எந்த மொழியை ஆட்சி மொழியாக வைக்கலாம் என்று பேசுகின்ற பொழுது தமிழ்தான் பழமையான மொழி, தமிழைத்தான் ஆட்சி மொழியாக வைக்க வேண்டும் என்று பேசியவர் கண்ணியத்தென்றல் காயிதே மில்லத். இங்கே எங்களுடைய உறவு தமிழகத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், மாமன் மச்சான் சித்தப்பு பெரியப்பு அண்ணன் தம்பிகளாக தமிழர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்ப அது இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக இருக்கிறப்ப சமீப காலமாக அதிமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டுகள் பெருசா வரலையே, அது 2021 வரலன்றதுனால தோத்து போயிட்டு கவலைப்படுறாரு எடப்பாடி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சியில் இருந்த உள்கட்சி பூசலும் அதற்கு காரணம். அதில் உள்ள தலைவர்கள் மத்தியில் இருந்த பிரிவினைகளும் அதற்கு காரணம். கொங்கு மண்டலம் முழுமையாக அப்போ இருந்த அமைச்சர் பெருமக்களும் சரி, எடப்பாடியார் அவர்களும் சரி, அவர்கள் எடுத்துக்கொண்ட உழைப்பும், அதை போல தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தொடர்ந்து பயணம் செய்து அந்த மக்களை சந்தித்து, அங்கே இருக்கின்ற இஸ்லாமிய மக்களை சந்தித்து, எப்படி பொய்யான வாக்குறுதிகளை திமுக காரர்கள் தருவார்கள்,
அவர்கள் எதையுமே செய்ய மாட்டார்கள். திமுக ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்தார்கள். ஆகவே அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். அவர்களுக்கு வாக்களித்ததின் பலனாக 162 பேர் இன்று வரை ஜெயில்களிலே வாடுகிறார்கள். அப்ப அந்த காரணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி கொங்கு மண்டலம் முழுமையாக, நான் இப்பொழுது கூட ஒரு வாரங்களுக்கு முன்னால் கொங்கு மண்டலத்தில் சுற்றுப்பயணம் செய்து 300 ஜமாத்தார்களை சந்தித்திருக்கிறேன். ஆனா நீங்க உங்களை கேட்கிற ஒண்ணு, கொங்கு மண்டலம் எப்பயுமே எம்ஜிஆரின் காலத்தில் சரி, ஜெயலலிதா காலத்தில் சரி, அது அதிமுகவின் கோட்டை. அப்படி இருக்கிறப்ப சிறுபான்மையான முஸ்லிம் ஓட்டு வந்திருக்குது எந்த ஆதாரம் சார்? கண்டிப்பா எப்பயுமே இது நீங்க அதுல பங்கு போட்டு இல்ல, நான் பங்கு போடல. இல்ல நீங்க இல்ல அப்ப இருக்கிறப்ப ஏன் தென் தமிழகத்துல கால வாரி போச்சு? அதுக்கு என்ன காரணம்னா, தென் தமிழகத்தில் தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. இப்பொழுது நான் தென் பகுதிகளுக்கு இப்பொழுது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ரெடியாக இருக்கிறேன். இந்த ரமலான் மாதம் கழிந்தவுடன் கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற தென்காசி போன்ற பகுதிகளை எல்லாம் சுற்றுப்பயணம் செய்து இஸ்லாமிய மக்களை ஒருங்கிணைத்து சுன்னத்தில் ஜமாத்தாக ஒருங்கிணைத்து யார் ஜனநாயக முறையில் ஆட்சி தருவார்கள் என்பதை மக்களுக்கு உணர்த்தி, யார் தமிழர்களுக்கான ஆட்சி, இஸ்லாமியர்களுக்கான ஆட்சி, நம் மக்களுக்கான ஆட்சி என்பதை உணர்த்தி அனைவரது வாக்குகளையும் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெற செய்வதற்கு நாங்கள் பாடுபடுவோம். சார், நான் ஒன்று சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. தமிழகத்தில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு பாதுகாவலர்கள் மனித நேய மக்கள் கட்சியும் இந்திய முஸ்லிம் லீக் தான் சொல்றாங்க. இதுல தமிழ் மாநில முஸ்லிம் லீக் வரவே இல்லையா? ஒண்ணு நீங்க இதுல புரியணும். அப்படிதான் நீங்க தான் புதுசா சொல்றீங்க. இல்ல இல்ல, அப்ப நீங்க தமிழகத்தினுடைய வரலாறு தெரியாம பேசுறீங்க. அப்படி இல்ல, இப்போதைய சூழ்நிலை இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். கிட்ட இருக்குது அதுதான். இல்ல, நான் அதை உங்களுக்கு தெளிவாக விளக்க ஆசைப்படுறேன். இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த மனிதநேய மக்கள் கட்சி 1998 குண்டு வெடிப்புல, கோவை குண்டு வெடிப்பு, ஆமா, அதுக்கு பின்னால அதுல இருந்து அப்ரூவராக மாறி வெளியே வந்தவர்கள், அதை போல தடை செய்யப்பட்ட இயக்கங்கள்ல இருந்து வெளியே வந்தவங்க தனித்தனியாக குழுவாக இஸ்லாமுக்காக, இஸ்லாமிய மக்களுக்காக நாங்கள் செயல்படுகிறோம் என்று சொல்லி இஸ்லாமிய மக்கள் மத்தியிலேயே பிரிவினையை உருவாக்கி இருக்கிறார்கள், பிரிவினையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கெங்கே ஒரு 10 பேர் 20 பேர் ஒன்னா சேர்ந்து பஞ்சாயத்து படுவடி பண்ணிக்கிட்டு நாங்கள் தான் இஸ்லாமிக்கு லீடர்கள், நாங்கள் தான் இஸ்லாமிய தலைவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையிலேயே முகமது நபி அவர்களுடைய வழிவந்தவர்களாக சுன்னத்துல் ஜமாத்தாக இருப்பது தமிழ் மாநில முஸ்லீம் லீக் என்பதை அனைவரும் உணர்வார்கள். என்னுடைய சுற்றுப்பயணம் அதை உங்களுக்கு உணர்த்தும். 2026 என்பது உங்களுக்கு அதிமுகவினுடைய வெற்றி பெற்ற பின்னால் இதையே நீங்கள் சொல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். சார், உண்மையிலே அப்படி இருக்கிறப்ப திமுக கூட்டணியில இப்ப தமிழ் மாநில இந்திய முஸ்லிம் லீக்கும் மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு சார். அதனால தான் அவங்க சீட்டு கொடுத்து எம்பி ஆக்கியிருக்காங்க, எம்எல்ஏ ஆகியிருக்காங்க சார். அவங்கள நம்பிதான் சார் திமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டிலான முஸ்லிம் ஓட்டு வந்திருக்கு. அவங்க எந்த சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்காங்க? எந்த சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்காங்க? அது திமுக கட்சியினுடைய சின்னத்தில் உதயசீர். அப்போ அவங்க திமுகவா முஸ்லிம் லீக்கா? அவங்க திமுகவா முஸ்லிம் லீக்கா? ஆனா சார், சின்னம்தான் தவிர ஆனா கட்சி அதுதானே. சரி, அப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்புண்டா, இந்த முஸ்லீம் லீக்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த 2 பேரை சேர்த்துக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி கிடையாது. நாங்க முஸ்லிம்கள் விடவில்லை. சரி, அவங்க ஆதரிக்கிறாங்க சார். சரி, முஸ்லிம் சார் இல்ல, முஸ்லிம்களை விடவில்லைன்னா இவங்க ஏன் முஸ்லிம்களை தீவிரவாதின்னு சொல்லிட்டு கருணாநிதி சட்டமன்றத்தில் பேசினாரு? எது? முஸ்லிம்களை முதல்ல தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் என்று சொன்னது கருணாநிதி சட்டமன்றத்திலேயே. அப்ப லத்தீப் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்தாங்க. லத்தீப் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க.
அப்பனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இந்திய முஸ்லிம் லீக்கும் சரி மனிதநேய மக்கள் கட்சியினரும் தவறாக திமுகவோடு கூட்டணி வச்சிருக்கேன்றீங்களா? கண்டிப்பாக அவங்க இருவருமே இஸ்லாமிய மக்களுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடியவங்க. அதுல பல பிரிவுகளை உருவாக்கி செயல்படுறாங்க. இதுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது நாடறிந்த உண்மை. இஸ்லாமிய மக்கள் அனைவருக்குமே தெரியும். ஒரு காலகட்டத்தில் இவங்களெல்லாம் பள்ளிகளில், அதாவது எல்லாரும் தொழக்கூடிய பள்ளிகளில் இவங்க வரக்கூடாது, கையாட்டுறவங்க, காலாட்டுறவங்க, தலையில தொப்பி போடாதவங்கிற அந்த கண்டிஷன்லாம் இருந்தது. இப்போவும் பல பள்ளிகளில் அது இருந்துகிட்டு இருக்கு. இவங்கள அந்த பள்ளிகளில் தொழுகைக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இப்போவும் உங்களுக்கு சொல்றேன். அதனால இது உங்களுக்கு தெரியாததுனால இந்த கேள்வியை என்கிட்ட கேட்குறீங்க. அப்போனா அவங்க இந்திய முஸ்லிம் லீக்கும் சரி மனிதநேய மக்களும் கட்சி உண்மையான முஸ்லிம் கட்சி கிடையாது, முஸ்லிம்களுக்கு ஆதரவானவர்கள் கிடையாதுன்றீங்களா? கண்டிப்பாக எதிர்மறையான இஸ்லாமியர்களை பிரிப்பதற்கு எதிர்மறையான கொள்கை உடையவர்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்மறையான கொள்கைகளை உடையவர்கள் தான் இந்த பிரிவினவாதிகள். நீங்க அப்படி இருந்தா இப்ப இந்த இயக்கங்கள், தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் பேர் மாறி வர காரணம் என்ன? அது இந்திய மத்திய அரசு தடை பண்ணி, ஏன்னா சில தீவிர அமைப்புகள். அப்ப அவங்க ஜனநாயகவாதிகளா? அவங்க ஜனநாயகவாதிகளா சார்? அவங்க ஜனநாயகவாதிகள். ஆனா ஜனநாயகத்துக்கு வந்திருக்காங்க. எங்க ஜனநாயகத்துக்கு வந்திருக்காங்க? அப்படி ஜனநாயகத்துக்கு வந்திருந்தா இப்போ அந்த கட்சியினுடைய தலைவரை டெல்லியில விசாரணைக்கு நிறுத்தியிருக்காங்க. 4 நாளைக்கு முன்னால 27 பேரையோ 17 பேரையோ விசாரணைக்காக கைது பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன சொல்றீங்க நீங்க? அந்த கட்சிகள்லாம் ஜனநாயக கட்சிகள், இஸ்லாமியர்களுக்கு பாடப்படக்கூடிய கட்சிகளா? அப்பனா நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இங்க தமிழகம் சிறுபான்மையா, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருக்கிறது திமுக. அப்படி இருக்கிறப்ப இந்த என்ஐஏ சொல்லுகின்ற தேசிய புலனாய்வு அமைப்பு அடிக்கடி இங்க ஆராய்கிறார்கள், சோதனை செய்கிறார்கள். அப்போனா இங்க தீவிரவாதி முஸ்லிம் இருக்கிறாங்களா அர்த்தமா? அதை உருவாக்குறது யாரு? உருவாக்குறது திமுக தான். திமுக ஆட்சி காலத்தில், நான் நல்லா சொல்றேன், திரும்ப கேளுங்க. 1998 கோவை குண்டுவெடிப்பு திமுக ஆட்சி காலம். 2021 கோவையில் கோட்டேஸ்வரனுக்கு முன்னால கார் குண்டுவெடிப்பு திமுக ஆட்சி காலம். தீபாவளி அப்ப. ஆமா. இப்ப திருப்பரங்குன்றம் ஆரம்பிச்சிருக்கிறது திமுகவினுடைய ஆட்சி காலம். எந்த அதிமுக ஆட்சி காலத்துல இந்த தீவிரவாதிகள்லாம் எங்க போனாங்க? அப்பன்னா நீங்க யாரு ஜனநாயக ஆட்சியை கொடுக்கிறது? யாரு எல்லா மக்களையும் நேசிக்கிறது? அதிமுகவா திமுகவா? ஆனால் ஒண்ணு, எந்த உடைய ஆட்சி காலத்தில் சிறுபான்மையான முஸ்லிம்களுக்கு ஆதரவு அதிகமா இருக்கு திமுக. அப்படி இருக்கிறப்ப திமுக தானே ஓட்டு போடுவாங்க. இந்த ஒரு தடவை தானங்க திமுக ஜெயிச்சிருக்கு. அதுவும் அதிமுகவினுடைய தலைமை சற்று அசந்த நேரத்தில் திமுக ஜெயிச்சிருக்குங்க. அம்மா அவர்கள் மறைந்தார்கள். அந்த இடைவெளியில திமுக இப்ப ஜெயிச்சிருக்கு. இப்ப எடப்பாடியார் அவர்களுடைய தலைமை வலுவாக இருக்கு. கண்டிப்பாக 2026ல வெற்றி இருக்கு. எல்லாருடைய வாக்கும் அவங்களுக்கு தான் போகும். சார் இன்னொன்னு, இதே எடப்பாடி தான் 2021 பாஜகவோடு கூட்டணி வச்சு சட்டமன்ற தேர்தல் சந்திச்சதுனால சிறுபான்மை ஓட்டு வரல, அதனால தோத்துன்ட்டு வெளியே வந்தார் சார். திருப்பியும் பாஜகவோடு கூட்டணி வச்சு அதே நிலைமை தான் ஏற்படும். 3% போச்சு சார் 2021. அது இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு விளக்கம் சொல்றேன். இப்போ என்ன பாஜகவோட கூட்டணியா இருக்கும்? இல்லையே. அப்படி ஒரு நெருக்கம் உருவாகிறது, அதாவது பேச்சு இருக்கிறது, அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இது வெளியில இருக்கிற மீடியாவுல நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. இப்ப நீங்க கேட்கிற மாதிரி உள்ள பிம்பத்தை, ஒரு திருமண நிகழ்ச்சி, அந்த திருமண நிகழ்ச்சியில அவங்க சார்ந்தவர்கள் போனா உடனே உங்களுக்கு என்ன தோணுது? எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்களே தவிர, உண்மையிலேயே இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடியார் எங்கேயாவது நான் பிஜேபியோட கூட்டணின்னு உங்களை சொல்லியிருக்காரா? நீங்க இப்ப இதே இதுக்கு சமீபத்தில் நடந்த ஜெயலலிதா பிறந்த நாள் பொதுக்கூட்டம் கோவை மண்டலத்தில் நடக்கிறப்ப எனக்கு திமுக தவிர வேற எந்த எதிரி இல்லைன்னு சொல்ற. அப்படி இருக்க பிஜேபி
அதுல அலைன்ஸ் வைக்கிறது தானே அவர் சொல்லியிருக்காரு. நீங்க இங்கதான் புரியணும். இங்க எங்களுக்கு நம்ம அதிமுகவுக்கு எதிர்க்கட்சி திமுக தானே. அதிமுகவுக்கு எதிர்க்கட்சி யாரு? ஆட்சிக்கு நம்ம வரணும்னா நமக்கு எதிர்க்கட்சி யாரு? பிஜேபி ஆட்சியில இருக்கு. சரி, அப்படி இன்னைக்கு சொன்னவர் 2023 செப்டம்பர் அப்ப பாஜக விட்டு வெளியேறப்ப நாங்கள் என்றைக்கும் எப்பொழுதும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஏன் அப்படி சொன்னாரு? இல்ல ஒண்ணும் மாத்தி சொல்லலையே. அவர் கூட்டணி இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. கூட்டணி இருக்கு. இல்ல இப்ப அப்படி இல்ல, இப்படி இல்ல கூட்டணி இருக்குன்னு அவர் சொல்லலையே. இனி யாரோட கூட்டணி அமைப்புன்னு தானே சொல்லியிருக்காரு. இல்ல நீங்க தான் மாத்தி மாத்தி பேசுறீங்க, மாத்தி மாத்தி சொல்றீங்க. யாரு? ஊடகவியலாளர்கள் மாத்தி மாத்தி பேசுறீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு சார்? வேற எப்படி சொல்றது? நீங்க ஒரு முஸ்லிம் பேஸ் பண்ணி கட்சி அமைச்சிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சா நீங்க திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் பாதுகாவலர். என்ன பாதுகாவலர்? தமிழகத்துல சரி நான் கேட்கிறேன். சரி நீங்க இப்படி சொன்னதெல்லாம் நான் கேட்கிறேன். இந்தியா முழுவதுக்கும் இப்ப பிரதமர் யாரு? மோடி. அப்ப மோடிஜியை முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்ற குஜராத்ல வெற்றி பெற்றிருக்காரு, யூபியில வெற்றி பெற்றிருக்காரு, பீகார்ல வெற்றி பெறாரு. எல்லா பகுதிகளிலையும் முஸ்லீம்கள் அதிகமாக வாக்களித்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு. ஒன்று. இன்னொன்று, அவர் என்னைக்குமே நான் முஸ்லீம்களுக்கு எதிரி அப்படிங்கிறத எங்கேயுமே சொல்லலை. அது போக இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா கத்தாருடைய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வர்றாரு, மன்னர். ஆமா, இளவரசர் வர்றாரு. நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஓடி கட்டி தழுவுறாரு, கட்டி தழுவி வரவேற்கிறாரு. அப்ப அவர்கள் மத்தியில எவ்வளவு பெரிய நல்லுறவு இருக்கு. 85,000 கோடிக்கு இந்தியாவில் நாங்க தொழில் முதலீடு பண்ண போறோங்கிறத அவர் கத்தார் மன்னர் சொல்லிட்டு போறாரு. அப்ப முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்தால் ஒரு முஸ்லீம் அரசர், முஸ்லீம் மன்னர் மோடி அவர்களை கட்டி தழுவுவாரா? அவர் இங்க 85,000 கோடியை முதலீட பண்ணுவாரா? இதை ஏன் இப்படி ஒரு கட்டமைப்பு பிம்பத்தை உருவாக்குறீங்க சார்? நீங்க டோட்டலி முஸ்லிம்களுக்கு எதிராகவே செயல்படுறீங்க. நீங்க ஒரு முஸ்லீமா இருந்தும் யாரு? நீங்க தான் முஸ்லீம்களையும் இந்துக்களையும் பிரிக்கிறதுக்கு பாடுபடுறீங்க. நம்ம ஊர்ல இந்துக்களும் முஸ்லீம்களும் நாங்க வேற வேற அல்ல, நாங்கெல்லாம் தமிழர்கள். எங்களுடைய வணக்க வழிபாடு வேறையே தவிர நாங்க அனைவரும் மாமன் மச்சான், பெரியப்பு சித்தப்பு, அண்ணன் தம்பிலாம் இருக்கோம். நீங்க தான் இப்போ இது என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வேற வேற, நீங்க முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுறீங்கிற மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கு முழுக்க முழுக்க அரசியல் தெரியலன்னு அர்த்தம். அப்படி நடைமுறை அதுதான். இல்ல வணக்க வழிபாடு வேற. சிறுபான்மையான முஸ்லிம்கள் எப்பயுமே திமுக தான் இப்ப அவங்களுக்கு ஆதரிக்க மாட்டாங்க. நாங்க சிறுபான் முஸ்லிம்கள் நாங்க தான் பாதுகாப்பு இப்ப கூட துணை முதல்வர் உதயநிதி சொல்லி இருக்காரு. சரி ஓகே, அப்படி தமிழகத்தின் தான் மிக பாதுகாப்பு முஸ்லிம்களுக்கு சொல்லி இருக்காரு. அப்படி நீங்க முஸ்லிம் இருக்கிறப்ப, உண்மையான முஸ்லிம் இருக்கிறப்ப நீங்க திமுக தான் ஆதரிக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க சொல்றபடி பார்த்தா 10 வருஷம் திமுக ஆட்சியில இல்ல. 10 வருஷம் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது திமுக ஆட்சியில கிடையாது. என்ன காரணம்? அப்ப ஆட்சியில இருந்தா காப்பாத்துவாங்க, ஆட்சியில இல்லைன்னா காப்பாற்ற மாட்டாங்க. அப்ப பெரும்பாலான முஸ்லிம்ங்க அதானே நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லவே இல்ல. அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஏறக்குறைய தமிழகத்தில் 13% 9% முஸ்லிம்கள் சார். திமுக அவங்க தான் ஆதரிக்கிறாங்க. இல்ல பொய்யான வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்தார்கள். என்ன சார் பொய்யான வாக்குறுதி? விலைவாசி ஏற்றம்னு சொன்னா குறைப்போம், நாங்க குறைச்சாங்களா? அப்படி இல்ல, நான் கேக்குறது அது வேற. அது ஜெனரல் ஃபேக்ட். நாம் சரி ஓகே, இஸ்லாமியர்களுக்குன்னு தனியா ஆட்சியா? நீங்க சொல்றத பார்த்தா இஸ்லாமியர்களுக்குன்னு தமிழகத்துல தனி ஆட்சியா? இல்ல இஸ்லாமியர்களுக்கு தனி மந்திரியா? இல்ல இஸ்லாமியர்களுக்கு தனி முதல்வரா? இல்ல சிறுபான்மையருக்கான அமைச்சர் இருக்காரு. எந்த அமைச்சர் இருக்காரு? சிறுபான்மைக்கு சொல்லுங்க. எது? எந்த அமைச்சர் இருக்காரு? இப்ப யாரு சிறுபான்மை எங்க இருக்காரு? யார் இருக்கா சொல்லுங்க. இருக்காரு இல்ல சிறுபான்மையருக்கு யாரு? யாரு சொல்லுங்க. அதான் இதுக்குல்ல வகுப்போருக்கு தனியா இது வச்சிருக்காங்கல்ல. அறநிலைத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, வகுப்போருக்கு ஒரு சேர்மன் இருக்காரு. அமைச்சர்லாம் யாரும் கிடையாது. சிறுபான்மையர்களுக்கு அமைச்சர் யாருமே இல்லை.
இன்னொன்னு சிறுபான்மைக்கு எந்த பட்ஜெட்டும் கிடையாது. இது எல்லாருக்குமான தமிழகம், எல்லாருக்குமான ஒரே முதல்வர், எல்லா துறைகளும் இருக்கு, எல்லாருக்குமான ஒரே பிரதமர். நீங்க அதுல சிறுபான்மைக்கு ஒரு பிரதமர் இருக்காரா? என்ன பேச்சு பேசுறீங்க? இல்ல சார். அப்ப நீங்க என்ன கேட்க வரீங்க? இல்ல இருக்கிற ஃபேக்ட் தானே சொல்றீங்க. என்ன ஃபேக்ட்? நீங்க சொல்றது எல்லாமே அபத்தமானது. திமுகவுக்கு, அதாவது இஸ்லாமியர்களுக்கு திமுக தான் ஆதரவு. திமுக இருந்தா தான் இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் வாழ முடியும். என்ன பாதுகாப்பு? அப்ப சொல்றாங்க. ஆமா, திமுக இல்லாத போது இங்க இஸ்லாமியர்கள் இல்லையா? காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இஸ்லாமியர்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்களா? இல்ல இருக்கிற இப்போ காமராஜர் ஆட்சியில் இருந்தார்லங்க. ஆமா சார். அப்ப இஸ்லாமியர்கள் இல்ல இங்க இருந்தாங்க சார். அப்ப இப்ப எப்படி நீங்க சொல்றீங்க? அப்ப அதிமுக ஆட்சியில் இருந்துச்சுல, 30 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு. ஆமா சார். அப்ப இஸ்லாமியர் எல்லாம் செத்து போயிட்டாங்களா? ஆனா அது வரைக்கும் இஸ்லாமிய அஜ்பயனுக்கு கூட மானியம் கொடுத்தாங்க ஜெயலலிதா. அது ஏத்துக்க வேண்டியது. பாருங்க, எல்லா காலகட்டங்களிலும் இது சட்டத்துல இருக்கிறது. ஹஜ் பயணிகளுக்கு மாத்திரம் இல்ல, செருசலம் போறதுக்கு மானியம் கொடுத்திருக்காங்க, ஹரித்வார் போறதுக்கு மானியம் கொடுத்திருக்காங்க. நீங்க வழிபாட்டையும் அரசியலையும் ஒண்ணாக்காதீங்க. வழிபாடுங்கிறது வேற, அரசியல்ங்கிறது வேற. முதல்ல அதுல இருந்து நீங்க வெளியே வாங்க. நீங்க வெளியே வரணும் சார். நான் வெளியே வந்ததுனால தான் பேசுறேன், சரியாக சொல்றேன். யாருக்கு வாக்களித்தால் நமக்கு நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கும், நல்ல ஒரு நிலை வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் சொல்றேன். ஜனநாயக ஆட்சி வேணும்னா அதிமுகவுக்கு வாக்களிக்கணும். திமுகவுக்கு வாக்களிச்சிங்கன்னு சொன்னா தீவிரவாதிகளாக உங்களை சித்தரிச்சிருவாங்கிறதான் சொல்றேன். கோவை குண்டுவெடிப்பு 1998 திமுக ஆட்சி. 2021 ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனேயே கோவையில திரும்ப கார் குண்டுவெடிப்பு. அதை போலவே இப்ப திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆக மொத்தத்துல திமுக ஆட்சிக்கு வந்தா இஸ்லாமியர்களுக்கு கேடு, தீவிரவாதிகளாக மாத்திடுவாங்க. அதைத்தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன். நீங்க திரும்ப திரும்ப என் வாயில என்னத்தை திணிக்க வரீங்கன்னு சொன்னா, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்புக்கு திமுக எங்க திமுக பாதுகாப்பு கொடுத்து இஸ்லாமியர்களை 162 பேரை ஜெயில அடைச்சது திமுக. தான் கூடி திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று 2021 எடுத்தாங்க சார் முடிவு. அந்த முடிவு தவறா போச்சுங்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த நிலை. அந்த முடிவு நாம் தவறாக எடுத்த முடிவு. அந்த முடிவை நாங்க மாத்திக்கிறோம். நாங்க தப்பு பண்ணிட்டோம், இனிமே அந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்ய மாட்டோம்னு இப்ப எல்லா ஜமாத்தும், நான் சந்திச்ச 300 ஜமாத்துக்களுக்கு மேல உள்ளவங்களை தனித்தனியாக சந்திச்சிருக்கேன். எல்லாருமே இதை சொல்லியிருக்காங்க. வெளியே பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா, எல்லா பள்ளிகளும் ஜமாத்துகளும் வகுப்போடுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. வகுப்போடுக்கு ஒரு தலைவரை போட்டிருப்பாங்க, அவங்க டிஎம்கே காரரு. அதனால இந்த நேரத்தில் அவங்க அதை வெளியிட மாட்டாங்க. தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே அந்த செயல்பாடு தெல்ல தெளிவாக நடக்கும். உங்களுக்கு சொல்றேன் சார். இப்போ ஒண்ணு, ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பிச்சார். அவர் ஒரு சிறுபான்மையினர், அதனால கிறிஸ்துவல் ஓட்டு பெரும்பாலும் இனி திமுக வராது. அதனால் முஸ்லிம் ஓட்டு தன் பக்கம் இழுக்குவதற்கு திமுக முயற்சி செய்கிறது சார். அப்படி இருக்க இந்திய முஸ்லிம் லீக்கும் மனிதநேய மக்கள் கட்சி அதுக்கு தொலை போயிட்டு இருக்காங்க சார். அப்படி இருக்கிறப்ப அவங்க தான் சார் எது சொன்னாலும் தமிழக முஸ்லிம் கேட்கும் நிலைமையில இருக்கிறாங்க சார். நீங்க சொல்றது மேடை ஏறாது சார். கண்டிப்பாக இல்ல, நீங்க சொல்றது தவறான கருத்து. கண்டிப்பாக அவர்களுடைய பேச்சை நிராகரிப்பார்கள். அவர்கள் யார் என்பது முஸ்லிம்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். முஸ்லிம் மக்கள் மத்தியில பிரிவினையை தூண்டக்கூடியவர்கள். இவர்களால இஸ்லாமிய மக்களுக்கு ஆபத்து இருக்கு. எல்லா காலகட்டங்களிலும் என்ஐஏ சோதிக்கக்கூடிய அளவு நீங்க ஒவ்வொரு பகுதியிலும், இப்ப நெல்லையில பாத்தீங்கன்னாலும் சரி, தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னாலும் சரி, கோயம்புத்தூர் நாகப்பட்டினத்துல பாத்தீங்கன்னாலும் சரி, நம்ம சென்னையில நீங்க மண்ணடி பரசவாக்கத்துல பாத்தீங்கன்னா சரி, என்ஐஏ இவர்களை பிடிக்கக்கூடிய அளவு, சோதிக்கக்கூடிய அளவு நிலையை யார் உருவாக்கியிருக்கா? திமுக ஆட்சி காலத்துல தான் இது நடக்குது. இதை உருவாக யார் காரணம்? இந்த தடுக்கப்பட்ட மறுக்கப்பட்ட அமைப்புகள் யாரெல்லாம் மத்திய அரசால தடை செய்யப்பட்டிருக்கோ அந்த அமைப்புகள்ல இருந்து வெளியே வந்தவங்க வேற வேற பேர்ல எதையாவது சொல்லிக்கிட்டு திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பானவர்கள் அப்படின்ற ஒரு இது இல்ல இருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னா,
யாரெல்லாம் தவறு செய்யறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு திமுக கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வர்றீங்களா? இல்ல உங்களுடைய வாக்கு இல்ல உங்களுடைய வாக்கு எந்த இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமோ அதுல இருந்து வெளியே வந்த உங்களுக்கு திமுக பாதுகாப்பு கொடுக்குது அப்படிங்கறத நீங்க சொல்ல வர்றீங்க. அதானே உண்மை? சார் அப்படிதானே சார் இருக்கு. ஆமா அதான் உண்மை. அதான் நானுமே சொல்றேன். தமிழகத்துல முஸ்லிம்கள் அல்ல. நீங்க அதை தெரிஞ்சுக்கிறேன். யார் தீவிரவாதின்னு சொல்லப்படுறாங்க அப்படின்னா முஸ்லிம்களை தீவிரவாதி என்று முத்திரை குத்தியது கருணாநிதி திமுக ஆட்சி. முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பது திமுக ஆட்சி. அந்த இதுல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு பழமைவாதிகளாக இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் திமுகவோடு கூட்டணி வச்சு ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கிட்டு பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க போய் பெரும்பான்மை முஸ்லிம் மக்கள் ஏற்றுக்கொண்டதாக நம்ப வைக்க பாக்குறீங்க, சொல்ல வைக்கிறீங்க. நீங்க என் வாயிலிருந்து அது வந்துடணும்னு எதிர்பார்க்குறீங்க. நடக்காது. இஸ்லாமிய மக்கள் தவறி கூட திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அப்படி 2021 அப்படி நடந்திருக்கு. முஸ்லிம்கள் பெரும்பாலும் அதுதான் சொல்றேங்க. அது தவறுங்கிறத இப்ப உணர்ந்திருக்காங்க. அந்த தவற 2026ல செய்ய மாட்டாங்க. உண்மையாக எந்த அடிப்படையில் சார்? எல்லா அடிப்படையிலும். அதாவது இஸ்லாமிய மக்களுக்கு இன்னைக்கு ஏற்படுற கொடுமைகள் இன்னைக்கு களவாய்வு செஞ்சிருக்கேன். களவாய்வு செஞ்சதுனாலதான் சொல்றேன். ஒவ்வொரு ஜமாத்தாக நான் போய் பேசிக்கிட்டு வரேன். இந்திய முஸ்லிம் மக்கள் கட்சி சரி முஸ்லிம்களோடு உறவாடி ஒன்றாக இருக்கிறாங்க. நானும் தான் போய்கிட்டு இருக்கேன் எல்லா ஜமாத்திலையும். அப்படி எதுவுமே தெரியலையே. கண்டிப்பாக. அப்ப நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் கடந்த வாரம் 5-6 நாட்கள் கொங்கு மண்டலம் சுற்றுப்பயணம் போனது உங்க கண்ணுக்கு தெரியல? தெரியும். அப்ப எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்பீங்க? இல்ல தொடர்ச்சியாக எங்களுடைய செயல்பாடு இருக்கும். எல்லா ஜமாத்துகளுக்கும் நாங்க போய்கிட்டு இருக்கோம். எல்லா ஜமாத்தாரும் எங்களோட தொடர்புல இருக்கிறாங்க. இவங்களோட அவங்க தொடர்புல இருக்க மாட்டாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னு சொன்னா இவங்களோட தொடர்புல இருந்தா அவங்க சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும்ங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டா இவங்க எல்லாருமே தடை செய்யப்பட்ட இயக்கத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் தான். இன்னைக்கு நாங்க முஸ்லீம் இயக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க அவங்க தான். யாரும் நம்பல. நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா இவங்களை சார்ந்த யாராவது அவங்களோட பேசிட்டா, நான் இப்ப போன இடத்துல ஒரு ஜமாத் தலைவர் சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். அவருக்கு இப்ப நீங்க இந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சார்ந்த ஒருத்தர் சொந்தக்காரரா இருக்காரு. அவர் வீட்டுக்கு வந்துட்டு போன மறுநாளே அவர் செல்போனை பிளாக் பண்ணி அவரை கூப்பிட்டு சிபிசிஐடியில விசாரிச்சிருக்கிறாங்க. இவர் தமிழக அரசு ஏன் உங்க வீட்டுக்கு வந்தாரு, உங்க கூட்டணியில இருக்கிறவர் ஏன் உங்க வீட்டுக்கு வந்தாருன்னு அவரை விசாரிச்சிருக்காங்க. ஐயா அவர் எனக்கு கூட படித்தவர், சொந்தக்காரர், அதனால வந்தாரு அப்படின்னா அவருடைய ஹிஸ்டரியெல்லாம் எடுத்து பார்த்து அவர் எழுதி அவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, நான் அந்த இயக்கங்களோட எல்லாம் போறதில்லைன்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு. தெரியுமா அது உங்களுக்கு? அப்பட தமிழக அரசு இப்ப ஆளுகின்ற ஸ்டாலின் அரசு முஸ்லிம் மக்களை ஏமாற்றுகிறார்கள். கண்டிப்பாக நாங்கள் தான் பாதுகாவலர். கண்டிப்பாக இனி எடுபடாது. கண்டிப்பாக 2026 எடுபடாது. அது ஏமாத்து வேலை. அவங்க ஏமாத்தி இஸ்லாமிய மக்களை முழுக்க ஏமாத்தி இருக்கிறாங்க. அதுக்கு சில இஸ்லாமிய அமைப்புகள் 1-2 சீட்டுக்கு துணை போயிருக்காங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. அதே மாதிரி இஸ்லாமிய மக்கள் ஜமாத்தார்கள் இதை உணர்ந்திருக்கிறாங்க. பெரிய மாற்றம் வரும் 2026ல. பெரிய மாற்றம் வரும். சரி சார், இதே ஜமாத் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார், பிஜேபி இருக்கும் பட்ச சொல்லுவாங்களா? கண்டிப்பாக பிஜேபி கூட்டணி வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைங்கிறது எடப்பாடி. இல்ல அப்படி வந்தா சொல்லுவாங்களா? அதை பத்தி நம்ம இப்ப பேச முடியாது. கூட்டணி வந்தாதான் பேச முடியும். அப்படி வரும்போதுதான் அது சம்பந்தமாக ஜமாத்தார்கள் கூடி நாங்க முடிவெடுப்போம். சார் இதுல இருந்து தெரிஞ்சிட்டு நான் என்ன தெரியுங்களா, என்ன விரும்புறீங்க? இது இல்ல, அதாவது நீங்க சொல்றதை வச்சு இப்ப இருக்க முஸ்லிம்கள் மிக அறிவோடு தெளிவோடு இருக்கிறார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வாக்களிக்காக ரெடியாக இருக்கிற மாதிரி தெரியுது சார். கண்டிப்பாக அதிமுக தான் வெற்றி பெறும். அடுத்த ஆட்சி அதிமுக எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியா இருக்கு. சரி சார், இன்னும் சட்டமன்ற தேர்தல் 2026 தெரிய போது
ஏன்னா 3% சிறுபான்மை ஓட்டு வரலன்ட்டு நீங்க சொல்றது கண்டிப்பாக அதிமுக வரும் சொல் இன்னும் கொஞ்ச நாள் தெரிய போகுது. அது நீங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரிய போகுது சார். ஜெம் டிவிக்காக உங்க பொன்னான நேரத்தை வைக்க மிக்க நன்றி சார். ஜெம் டிவி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.